Hi friends, welcome to One Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு தொக்கு ரெசிபி தான் பண்ண போறோம். ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளிய போறாங்க. சோ அவங்களுக்கு வந்து 1 வீக்குக்கு தேவையான அந்த தொக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க போறேன். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்த தொக்கு வந்து பாத்தீங்கன்னா துனா ஃபிஷ் வச்சு பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா துனால வந்து போன்லெஸ் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறப்ப நம்ம வந்து நல்லா நிறைய நாளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் போல் டுனா ஃபிஷ் இருக்கும். இதோடவே 1 கிலோ அளவுக்கு தக்காளி, நல்லா ரொம்ப கனிஞ்ச தக்காளியாக இல்லாமல் நல்லா அந்த மாதிரி சதப்பற்று உள்ள தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 கிலோ அளவுக்கு எடுத்து இதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நம்ம துனா ஃபிஷ்ஷு சேர்த்துடலாம். சூற மீன் இருக்குல்ல, ஸோ அதுதான். நீங்கள் பெரிய மீனில் இந்த மாதிரி போன்லெஸ் கட் பண்ணி கூட வாங்கலாம். இதை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் இந்த ஃபிஷ் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லா கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். மீனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கலாம். மீனுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் இருந்து நிறைய தண்ணி எல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இந்தளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஊற்றின ஆயில் மட்டும் இருக்குது பாருங்கள், நல்லா வந்து அந்த ஃபிஷ் வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே ஆயிலில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற எல்லா பொருளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வதக்கிறப்ப கம்மியாயிரும். தக்காளியோட கொஞ்சமாக ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வதகணும். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த புளி எல்லாமே அந்த தக்காளி வேகிறது கூடவே சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண்சட்டியில் ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, இதோடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சமாக காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதங்கணும். முதல்ல பூண்டை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த பூண்டில் உள்ள அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா போகணும். பூண்டோட சலசலப்பு நல்லா குறைஞ்சதும் இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம வந்து அந்த தக்காளி அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி புளி எல்லாம் சேர்த்து அரைச்சிது. தக்காளி புளி எல்லாம் சேர்த்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுனால காரம் ரொம்ப இருக்காது, கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த தக்காளியில் வந்து அந்த ஈரப்பதம் எல்லாமே இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து நல்லா நம்மளுக்கு குக்காகி அந்த எண்ணெய்லாம் நல்லா வெளிவரும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணி அந்த குக்கானதுக்கப்புறம் அந்த ஆயிலெலாம் நல்லா வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மீனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த ஆயிலெலாம் நல்லா ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கு. ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளோட தொக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல டுனா ஃபிஷ் ஃப்ரை, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த ஃபிஷ்ஷும் நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அகெயின் அவ்வளோதான், நம்மளோட டுனா ஃபிஷ் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தோடையோ இல்லை நீங்கள் சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனே பாட்டில் எதையும் வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா ஆறணும். ஆற வைக்கும்போது இது வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் வந்து உங்களுக்கு பட்டு அது வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து மூடி வைக்காமல்
நல்லா ஓப்பன்லேயே வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு 10-15 நாள் வரைக்கும் கூட நல்லா சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட துனா ஃபிஷ் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அப்பப்போ சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சைட் டிஷ் வேறு எதுவும் தேவையே இல்லை நீங்கள் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணியோ இல்லை சப்பாத்தி இட்லி தோசையோட கூட இதோட நல்லா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.